இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சிம்ம ராசிக்கான குரு பயிற்சி பலனை பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் 5வது வீட்டுக்குடையவரும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான், 8 அவர் தான், 5 அவர் தான். இப்போது உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் பயிற்சிப்பார், 11லிருந்து 12க்கு பயிற்சிப்பார். இந்த நேரத்தில் உங்கள் செலவுகளில் எதிர்பாராத அதிகரிப்பு இருக்கும். செலவு சற்று அதிகமாகவே காணப்படும் சொல்லலாம். ஆனால் சில நல்ல விஷயங்கள் என்னவென்றால், வழிபாடு, ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். வீட்டின் பொருளாதார செழிப்பு, வசதிகளில் அதிகரிப்பு போன்ற சில நல்ல செயல்களுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். நிதி நிலையில் சிறிது அழுத்தம் இருக்கும் சொல்லலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல பணத்தை பெறலாம். உங்கள் பணத்தை முதலீடு செய்வதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த நேரத்தில் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரும் சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அனைவரும் நல்லா நடக்கும். குடும்ப உறவுகளும் நல்லா வலுப்பெறும் சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சொல்லலாம். மகிழ்ச்சி மற்றும் செல்வம் அதிகரிக்கும். உங்கள் உணவு மற்றும் வழக்கத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் நல்ல செயல்களை நீங்கள் நன்றாக செய்வீர்கள். மற்றும் உங்கள் மனைவியினுடைய தாயார் அவர்களுக்கு உறவுகள் கொஞ்சம் நல்லிணக்கமாக மாறும். ஏற்கனவே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மாறும்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் கல்வியை நல்லா தொடர்ந்து படிக்கலாம். மேலும் வெளிநாட்டுக்கும் செல்லலாம். அதே நேரத்தில் இந்த அஷ்டம சனியால் கொஞ்சம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் காவந்து பண்ணுன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 1% எங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து ஒரு புது பலன். அவர்களுடைய புத்தி என்னவென்று பார்த்தால்தான் நம்ம எதை முழுதாக பேச முடியும். இது வந்து ஒரு கோச்சார பலன். எனவே பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிருங்க. ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, பேசலாம். நன்றி, வணக்கம். அதே நேரத்தில் தட்சிணாமூர்த்தியை நல்ல வியாழக்கிழமை கும்பிட்டுக்கிட்டு வாங்க. விரதமாக இருந்து சைவமாக சாப்பிட்டு. சரியா? நன்றி, வணக்கம்.